வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இப்போது இன்றைக்கி தேதி வந்து 4 அக்டோபர் மாதம் 2025. இப்போது 11 மணி ஆகுது. இந்த டைமுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்து, நான் சென்னை யூனிவர்சிட்டிலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி அரசியலில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன தாலுக்காவில் இருக்கீங்க, எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கீங்க, எந்த கிராம பஞ்சாயத்தா இல்லை டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணுறாங்க. கேட்டால் நான் வந்து சென்னை யூனிவர்சிட்டியிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சென்னை யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்ருக்கோம். என்னது என் ப்ராஜெக்ட்டுக்காக பேசுகிறோம்னு சொன்னாங்க. நம்பர் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் வந்து நாங்கள் ரேண்டமாக போடுறோம், அதனால் வந்து எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இதோ இருங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நம்பர் தான் பிரதர், பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் பேசியிருக்குறாங்க. என்கிட்ட கால் ரெக்கார்டிங்ஸ் எதுவும் கிடையாது. 2 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன், எப்படி என் நம்பர் கிடச்சிது அதெல்லாம். அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. நான் வந்து ரேண்டமாக ட்ரை பண்ணுறேன், அப்பப்போ ஹிந்திக்காரங்க கூட பேசுவாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 டைம் கால் பண்ணேன், எடுக்கலை. இது என்ன ஸ்கேமா என்னன்னு தெரியல. எதுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்துக்கோங்க. சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து 1930க்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலாக இது சைபர் கம்ப்ளைண்ட்டே எடுத்துப்பாங்களான்னு தெரியல, அது ஒரு விஷயம். அது இல்லாமல் ஆன்லைனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சைபர் க்ரைம் அந்த அந்த இதிலேருந்து ஏஐ வாய்ஸ் சொல்லிச்சு. ஒரு ஆன்லைன் போய்ட்டு சைபர் க்ரைம் அதில் பதிவு பண்ணலான்னு பார்த்தா நிறைய ஆதார் கார்டு அது இதுன்னு நிறைய ஐடென்டிஃபிகேஷன்லாம் கேட்குது. இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு தான், அதனால தான் நான் பதிவு பண்ணல.